நல்லா இருக்கு மூவி. ஆக்ஷன் வேற மூவி கேரக்டர் எல்லாமே ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. போதுங்க, தேங்க்ஸ்ங்க. படம் ஓகே, நல்லா இருக்கு, ஓகே, ரொம்ப இதா இல்லை. மற்றபடி எல்லாமே டைரக்டர் அவர் எப்படி பண்ணுவாரோ அப்படியே பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த பழைய படங்கள்லாம் எப்படி என்ன ஸ்டைலில் இருந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு, வேற மாதிரி ஸ்டைலில் மேக்கிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஸ்பீடு இல்லை, படம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார். அந்த சாங் டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வேறு. தேங்க்யூ. வெற்றி. அது தெரியல, எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ரொம்ப நாளாக எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது, கொஞ்சம் ஓல்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக காட்டியிருக்காங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, பக்காவா அந்த கண்டினியூட்டிஸு அது எல்லாமே நல்லா இருக்கு. அப்பா ஓகேவா பிடிச்சிருக்கு. இல்லை அப்படிலாம் கேட்டீங்கன்னு தெரியாது சார். படத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கு சார். படம் அழகா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ சொல்லவே வேண்டாம், அவர் பண்ணியிருக்க மெத்தட்ல ரொம்ப, அதாவது இது 2-3 படம் ஆக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்னு சொல்லவே முடியல. கூலா போல்டா அழகா பண்ணியிருக்காரு. அவர் ஃபைட் எல்லாம் நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அதுல அதிகார வர்க்கத்துல இருக்கவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி, இறைவன் தண்டனை கொடுக்குறான்ற மாதிரி இருக்கு. இறைவனா நேச்சுரல் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு சார். நல்லா இருக்கு சார் படம். இன்னொரு டீ கூட பார்க்கலாம், போர் அடிக்கிற சார். சில படங்கள்லாம் உட்காந்துட்டு எப்படா எந்திரிக்கலாம்னு தோணும். இந்த படம் அப்படி இல்லை சார். இன்டர்வல் வந்ததே தெரியல, அடுத்து என்ன போட போறாங்கன்றது தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கு படம். ஆக்ஷன் பெஸ்ட் சார், நல்லா பண்ணிருக்கேன். அதுதான் என்டர்டெயின்மெண்ட், அதோட ஸ்டோரி, அதுல த்ரில்லிங், அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்ற மாதிரி மெத்தட் கொண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்தது. அவ்வளவுதான், மற்றபடி நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது, அதாவது ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு படம். ஹீரோ அழகா பண்ணிருக்காரு. இல்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. அந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காருங்க, ஹீரோ செம்மையா பண்ணியிருக்காரு. புது ஹீரோ தானே அவரு, புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. போப்பா அந்த பக்கமா ரொம்ப நல்லா இருக்கு, சொல்ல நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தியேட்டர்ல பாருங்க. ஃபீல் பண்ணதா? இல்ல சத்தியமா போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கும் போர் அடிச்ச போது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 கொடுக்கலாம். ப்ரோ இல்ல ப்ரோ, வட்டில ப்ரோ. ஏன் பிடிக்கலன்னா ப்ரோ 2 மணி நேரம் ப்ரோ படம். அதுக்கு 130 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்கறதோட நம்ம வீட்டில் அழகா போன்ல ஏற்றி பார்க்கலாம். இதோட நல்ல நல்ல படம் இருக்கு ப்ரோ. வாடா அவங்க சொல்றேன், வாடா. இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரோ. கஷ்டப்பட்டுக்கிறாங்க என்ன சொன்னா, அதுக்கோசரம் வேணா பார்க்கலாம் ப்ரோ. ஆனா படம் ஒட்டலாம் இல்லை ப்ரோ. கதையா பழைய கதை மாதிரி ப்ரோ. கதை எப்படி பழைய கதை மாதிரி ப்ரோ அது கதை
கதையே இல்ல ப்ரோ, சும்மா தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க ப்ரோ, கதையே இல்ல ப்ரோ. யாரு ப்ரோ? நானும் தான் ப்ரோ ஜிம்முக்கு போறேன். காட்டுவா ப்ரோ, என்னோட பாடி ப்ரோ காட்டுவா ப்ரோ. வெளிச்சம் இல்லடா. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. தில்ராஜா படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐயோ, படம் நல்லா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. புது ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. செரீன் மேடம் நல்லா பண்ணியிருந்தாங்க, பேரா பண்ணியிருந்தாங்க. வெங்கடேஷ் சார் பகவதி படம் எடுத்துக்காரு, டேடி எடுத்துதான் நல்லா பண்ணியிருந்தாரு. வனிதா மேடமும் நல்லா அவர் பேரா பண்ணியிருந்தாங்க. கேபி பாலா நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் 2 சாங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அதே சாங்ஸ் தான், லாஸ்ட் முடியும் போது அதே சாங்ஸ் தான். ஃபைட்டிங்க சூப்பராக மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வர்ற மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா படம் விறுவிறுப்பாக போகுது. 2 hours தான் படம், நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க படத்துல வந்துட்டு ஆக்ஷன் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. அவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு காமோணர்வோடு இருக்கிறவன் வந்து அழியணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் வந்து தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இதில் நான் பார்க்குறேன். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு படம் இவர் நடிச்சிருக்காரு. பட்டு ஹீரோங்கிற முறையில் அவர் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான் இது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா இருக்கு, விறுவிறுப்பாக இருக்கு படம், விறுவிறுப்பு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. படத்தில் ஃபைட் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த பெண்களுக்கு சம்பந்தமான குற்றங்கள் வந்து தெளிவாக எடுத்து அதை எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லேடி போலீஸே வந்து மர்ம முறையில் தண்டிக்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா அப்போ தான் படத்தில் வந்து அதான் பெண்களை சார்ந்து பாதுகாப்புக்கு உண்டான மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபைட்டு, டான்ஸு எல்லாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங். இதில் ஹீரோ நல்லா மாசாக ஃபைட் பண்ணியிருக்காரு, மாசாக நடிச்சிருக்காரு. அதை சார்ந்து வரும்போது நல்லா இருக்குது படம், பரவாயில்ல. பரவாயில்ல, குடும்பத்தோடு பார்க்கலாம், மற்ற எதுவும் இல்லை, சிறப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜோக் கொடுத்துருக்கலாம், ஜோக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்கு. ஓகே படம் சூப்பர் எதுவுமே சொல்லுங்க, எல்லாம் நல்லா தான். படத்துல வந்து ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு எதிர்பார்க்கற நேரத்துல வந்து எப்படி சொல்றது, சூப்பரா போகுது. நம்ம த்ரில்லிங்கா எதிர்பார்க்கிறோம், அது வேற லெவல்ல போய் நிக்குது. பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட படம் கண்டிப்பா ஒரு சம்பந்தப்பட்ட படம்னாலே ஆண்களை கொஞ்சம் கம்மியா காட்டுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, கரெக்டா இருக்கு, எல்லாமே ஓகே. இதுல லாஸ்ட் கிளைமேக்ஸா வந்து எப்படி எதிர்பார்க்காத மாதிரி முடிஞ்சது, செம்ம. நம்ம எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டோம்னா படம் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது. எல்லாம் வந்து தேட்டர்ல வந்து படம் பார்க்கட்டும், படம் வேற லெவல். மெசேஜ் என்ன, நம்ம என்ன சொல்றது, பெண்களை பத்தி தப்பா பேசி அவங்க தவற இது பண்றத வந்து தட்டி கேட்கறாங்க. ஆனா செய்யாத தப்புக்காக ஓடி ஒளியறாங்க. அதை கரெக்டா கொண்டு வந்து மக்களுக்கு இது பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல், புதுமுகன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல வந்து விஜயோட டைரக்டர் சொல்ற டைலாக் வந்து பாட்டா போடுறாங்க. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா, பாட்டு. டான்ஸ் எல்லாம் ஓகே தான். இதுல வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ரஜினி அந்த மாஸ்க் போட்டு மொத்த ரஜினி வந்து ஒட்டுமொத்தமா வந்து இறங்குறது தான் செம்ம ஹைலைட். இதுல ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்தது. ஓகே.